தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை, துவாதசி திதி மாலை 4:56 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். நள்ளிரவு 1:45 வரை உள்ளது. இன்று அமிர்த யோகம், சுபமுகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள்: சுக்கிர ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. புதன் ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. சந்திர ஓரை காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. குரு ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ஆகும். இன்று காலை முதல் நள்ளிரவு 1:45 வரை சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். அசுபதி. எதையும் யோசித்து பேசுங்கள். மற்றவர்கள் உங்கள் மனதை காயப்படுத்தினாலும் புன்னகை புரிந்துவிட்டு அவ்விடத்தை விட்டு அகலுங்கள். செய்தொழில் லாபம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவருக்கு சுமாரான தனலாபம் உண்டு. இரும்பு சார்ந்த வணிகம், நிலம் சார்ந்த முதலீடு சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். பெண்கள் மாமூல் பணிகளை செய்யவும், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பரணி. மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு உள்ளது. எதிர்பாராத இடத்திலிருந்து இன்று தனவரவு உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க நினைக்கும் இளைஞர்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் அந்த எண்ணத்தை இன்று கைவிட்டு விடுங்கள். மாமூல் பணிகளை தொடர்வோம். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. கார்த்திகை. மற்றவர்களுடைய கருத்துக்களை கேளுங்கள். உங்கள் மனதில் பட்டதை தான் நீங்கள் செய்வீர்கள்.
உத்தியோகம் இல்லாத இளைஞர்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். நல்ல தனவரவு உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகபெருமான் வழிபாடு. ரிஷபராசி. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம், சுக்கிரன் சஞ்சாரம், ராகு சஞ்சாரம், சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். கார்த்திகை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம், இரும்பு சார்ந்த வணிகம், நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும், லாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ரோகிணி. மனதில் இது நாள் வரை நீங்கள் போட்ட திட்டங்கள் இன்று அமுல்படுத்துவீர்கள். இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில், கமிஷன் வியாபாரத்தில் லாபம் உண்டு. தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் இன்று அமைதி காக்கவும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தையும் லாபத்தையும் தரும். இன்று தனலாபம் உண்டு. மிருகசீரிடம். இன்று பொறுமை காக்கவும். மனதை பக்தி மார்க்கத்தில் செலுத்தவும். செய்தொழிலில் ஆதாயம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கமிஷன் வியாபாரம் லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம், நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும். பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, லட்சுமி நரசிம்மர் குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. சந்திரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. செவ்வாய் குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். பொறுமை அவசியம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. உடல் நலனில் அக்கறை தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். ஏற்றத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. செய்கின்ற தொழிலை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும்.
திருவாதிரை படபடவென்று பேச வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. உடல் நலனில் அக்கறை தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க சில மாணவர்கள் வெளிநாடு செல்வர். பெண்கள் தாங்கள் செய்யும் தொழிலையே செய்யவும் மாமூல் பணிகளை தொடரவும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். புனர்பூசம் மற்றவர்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பொறுமை தேவை. உடல் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்துங்கள். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருகபெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. கடகராசி சந்திரன் சஞ்சாரம் அமோகமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலம் புனர்பூசம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். நம்பிக்கை என்னும் தீபத்தை ஏற்றினால் தடைகள் தங்கமாக மாறும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பொறுமை அவசியம் தேவை. நிதி விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். பூசம் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். வாய் வார்த்தையில் மட்டும் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். எதிர்பாராத தனவரவு சிலருக்கு உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். பின்னர் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் இருப்போருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ஆயில்யம் செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். யாராவது உங்களை எரிச்சலடைய செய்தால் அமைதி காக்கவும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பின்னர் கைகூடும்.
மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு பயணம் அமையும். பெண்களுக்கு தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடு, இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் இருப்போருக்கு இடம் மாறுதல் உண்டு, ஊதிய உயர்வும் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகர் வழிபாடு. சிம்ம ராசி. செவ்வாய் சஞ்சாரம், சுக்கிரன் சஞ்சாரம், ராகு சஞ்சாரம், சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. குரு, சூரியன், புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மகம். தன்னம்பிக்கை என்ற தீப ஒளியை தாங்கி எதையும் கடந்து செல்பவர்கள் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வும் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் இன்று லாபத்தை தராது. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். அரசாங்க காரியங்கள் கடும் முயற்சியினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் மாமூல் பணியே தொடரவும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகள் வேண்டாம். பூரம். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தராது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தரம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிச்சயம் கைகூடும். மாணவர்கள் இன்று கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு. கன்னி ராசி. குரு செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திரம். எதையும் யோசித்து முடிவெடுத்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனலாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் கமிஷன் வியாபாரம் லாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் கடும் முயற்சியினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அஸ்தம். மனதில் உள்ளதை யாரிடமும் கூற வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவார்கள். எதிர்பாராத தனவரவு உண்டு.
இளைஞர்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் கடும் முயற்சியினால் கைகூட வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். சித்திரை, எதையும் யோசித்து பேசுங்கள். நிதானத்தை இழக்காதீர்கள். கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை அள்ளித்தரும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில இளைஞர்கள் உத்தியோகத்தில் அமர்வர். அரசாங்க காரியங்களில் இன்று ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடு, இரும்பு சம்பந்தமான வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். துலாம் ராசி. குரு சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம், சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை. நினைத்ததை சாதிக்கும் மனப்பக்குவம் உள்ளவர்கள் நீங்கள். வாய் வார்த்தையில் மட்டும் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் தாங்கள் நினைத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பார்கள். உத்தியோகம் இல்லாத பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க நினைக்கும் பெண்களுக்கு வங்கி கடனுதவி கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வணிகம், கெமிக்கல் வியாபாரம் லாபத்தை தரும். சுவாதி. இதுநாள் வரை பொறுமை காத்தீர்கள். இன்றும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். நம்பிக்கை தீபத்தை ஏற்றுங்கள். அதிர்ஷ்ட ஒளி கண்ணில் தென்பட போகிறது. அதிர்ஷ்ட காற்று உங்கள் ராசியில் வீசப் போகின்றது. செய்தொழிலில் அமோக லாபம் வரக்கூடிய காலம் இது. பெண்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது. ரியல் எஸ்டேட் வணிகம் மற்றும் செய்தொழில், இரும்பு சார்ந்த வணிகம் ஏற்றத்தையும் லாபத்தையும் தரும். உடல் நலனில் மட்டும் கவனம் தேவை. விசாகம். மனப்பக்குவம் உள்ளவர்கள் நீங்கள். ஏனோ தெரியவில்லை, சில சமயங்களில் எரிச்சல் அடைகிறீர்கள். அமைதியாக இருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசப் போகின்றது. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் வரப்போகின்றது. செய்தொழிலில் லாபம் உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள்,
இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை தரும். உடல் நலனில் மட்டும் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. சித்தர்கள் வழிபாடு. முருகபெருமான் வழிபாடு. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. விருச்சக ராசி. குரு சஞ்சாரம், சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். பக்தி மார்க்கத்தில் மனத்தை செலுத்துங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீர்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. மனமகிழ்ச்சி கூடும் நாளாக இந்நாள் அமையும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகாமல் இனிதே முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அனுஷம். இது நாள் வரை திருமணம் ஆகவில்லை என்று ஏங்கியிருந்த கன்னியருக்கும் காளையருக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும் காலம் இது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. இன்று எதிர்பாராத நல்ல செய்தி உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு. தன லாபமும் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தங்கு தடையின்றி இனிதே முடியும். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். கேட்டை. இது நாள் பொறுமை காத்தீர்கள். இன்றும் சற்று பொறுமையாக இருங்கள். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. அரசாங்க காரியங்கள் இனிதே நடக்கும். சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு. துர்க்கையம்மன் வழிபாடு. தனுசு ராசி. குரு சஞ்சாரம், செவ்வாய் சஞ்சாரம் சிறிதும் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலிலும் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உறவினர்கள் வருகை உண்டு. உறவினர்கள் சிலர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். போராடம். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை.
நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தராது. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். உத்திராடம் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். அரசாங்கத்தில் பணிபுரிவோர் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். உறவினர்கள் சிலர் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். உறவினர்கள், நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. முருகத் பெருமான் வழிபாடு. சித்தர்கள் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி. குரு சஞ்சாரம், ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம் எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆனாலும் பின்னர் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வாணிகம் லாபத்தை அள்ளித்தரும். திருவோணம் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதனை நிச்சயம் செய்து முடிப்பதில் வல்லவர் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்போருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். அரசாங்க காரியங்கள் நன்றாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். அவிட்டம் தொட்டது எல்லாம் பொன்னாகும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வணிகம், கெமிக்கல் வியாபாரம் லாபத்தை தரும். பெண்கள் தாங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பார்கள். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு.
ஐயப்பன் வழிபாடு. கும்பராசி. சந்திரன் சஞ்சாரம் சிறிதும் அனுகூலமாக இல்லை. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. குரு சுக்கிரன் சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். அவிட்டம். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். சதயம். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாய்வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. போராட்டாதி. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். எல்லா வகையிலும் மாற்றத்தை தரும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. மீனராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் செவ்வாய் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். போராட்டாதி. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உங்களுக்கு நல்ல குணம் உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். பெண்கள் நிதானம் காக்கவும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தரட்டாதி. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் உள்ளோருக்கு சுமாரான தனலாபம் உண்டு. உங்களுக்கு நல்ல குணம் உண்டு. அதனால் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. உத்தியோகத்தில் பணி புரிவோருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர்.
பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை ராகுகால வேளையில் சிவாலயத்தில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சம் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.